Hello friends, Airports Authority of Indiaவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஏடிசி நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.aai.aero இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, கம்பல்சரி இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்கும் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் ஃப்ரீ தான். ஸோ மொத்தம் ஒரு 309 வேக்கன்சி இருக்குது. இவ்வாறில் ஒரு 125, இடபிள்யூஎஸில் ஒரு 30, ஓபிசியில் 72, எஸ்சியில் 55, எஸ்டியில் ஒரு 27 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அடுத்து என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி, ஸோ பிஎஸ்சி சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அதில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங்லேயும் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸும் ஒரு சப்ஜெக்டாக ஏதாவது ஒரு செமஸ்டரில் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. 10th +2 இந்த லெவலில் தான் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ +2 அடுத்து டிகிரி கண்டிப்பாக +2 படிச்சிருக்கணும், அதை கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா 10th இல்லைன்னா +2வில் இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் இதுதான். பிஎஸ்சி சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கம்பல்சரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் பிஎஸ்சி சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதோட அதில் ஏதாவது ஒரு செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி 10th இல்லை 12th இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக் பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எம்இ எம்டெக் முடிச்சிருக்கீங்க, பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அந்த ரெலவெண்ட் டிசிப்ளைன் 11 டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 27 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓபிசி 3 இயர்ஸ் இருக்குது. ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் 25th ஏப்ரல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் May 24க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சிபிடி எக்ஸாமுக்கான டேட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து சேல்ரி பாருங்கள். சேல்ரி வந்து பேசிக்காக 40,000 இருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 1,40,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு பேசிக் வந்து 40,000. அது போக ஹெச்ஆர்ஏ இருக்குது, அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா சிபிஎஃப், கிராட்டிவிட்டி, அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் சிபிடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இந்த போஸ்ட்டுக்கு சிபிடி இருக்கும். இதுக்கான சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் அது எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ சிபிடியில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இதுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வாய்ஸ் டெஸ்ட்டு, சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்த ஸ்டெப்பில் இது எல்லாமே இருக்கும். முதல்ல சிபிடி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின் சிபிடி தான். சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆன மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இத்தனை பேர் சிபிடியில் செலக்ட் ஆகியிருக்காங்க, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு இத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு மெசேஜும் வந்து சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹவு டு அப்ளை, நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த www.aai.aero அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த இமெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் ஃப்யூச்சர் இன்டிமேஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஐடியை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் மாற்ற முடியாது. அதுவும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக 3 மாதத்தில் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இந்த கேப் போடுறது, கிளாஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்பெக்ஸ் போட்டு எடுக்கிறது அதெல்லாம் அலோடு இல்லை. ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்லேயே இருக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக்கிங் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 1000 rupees கொடுத்துருக்காங்க. விருப்பமாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. SC/ST டிசபிலிட்டி அது போக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் அப்ரெண்டிஸ் முடித்தவங்க ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை? SC/STக்கு இல்லை, டிசபிலிட்டிக்கு இல்லை. அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் 1 year அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபீஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ தான், ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். யுஆர் ஓபிசி மேல் கேட்டகிரி மட்டும் 1000 rupees ஆன்லைனில் பே பண்ணணும். அது போக GST அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். அது பே பண்ணுறப்ப தான் அந்த ஃபுல் அமௌண்ட் தெரியும். சரிங்களா? சரி, மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி CBT அட்டன் பண்ணுறப்ப ட்ராவலிங் அலவன்ஸு, DA அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்கள் ஓன் எக்ஸ்பென்சஸ் தான். உங்கள் சொந்த செலவில் போயிட்டு தான் நீங்கள் CBT செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? AAI.AERO இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதை நோட் பண்ணிக்கோங்க. 25th வந்து உங்களுக்கு 24th April CBT இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. 24th April தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதம் 24ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி ஓப்பன் பண்ணி May 25 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 24 காலையில் 10 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரையும் எலிஜிபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதாவது நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா, அது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபை டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த CBTக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ CBT எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். மைன் லாங்குவேஜில் தான். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.